கடந்த சில மாதங்கள்ல மட்டும் யூகேல மிகப்பெரிய அளவிலாக இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் ரிவோக் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கான பிரதானமான காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஸ்பான்சர்ஷிப்கான கம்ப்ளையன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால பல நிறுவனங்கள் இந்த ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை இழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை ஹோம் ஆஃபீஸ் வழங்குகிறது. இதுவரை காலமும் ஒரு கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை இழக்குமாக இருந்தா அந்த கம்பெனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் அப்ளை செய்யலாம். இந்த அப்ளிகேஷனை ஹோம் ஆஃபீஸ் புதிய ஒரு அப்ளிகேஷனாக எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸை வழங்குவாங்க. ஆனா இனிவரும் காலங்கள்ல இப்படியான கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் செய்யப்படும் போது இவர்களால இனிமேல் யாரையுமே வேலைக்கு அமர்த்த முடியாத வகையில ஒரு புதிய சட்டம் பிரித்தானியாவில் வரப்போகிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. இது மட்டும் இல்லாம இப்படியான முறையில தவறாக எம்ப்ளாயிஸை வச்சிருந்தாங்க அப்படின்னாலோ இல்ல ஸ்பான்சர்ஷிப் கம்ப்ளையன்ஸ் இல்லாத கம்பெனிகளுக்கோ 60,000 பவுண்ட்கள் வரையில தண்டப்பணம் அறவிடப்படும் அப்படின்ற இன்னும் ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது. லண்டன்லையும் குறிப்பா ஒரு கடையில இப்படியான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 20 மணித்தியாலத்திற்கு மேல வேலை வழங்கி இருந்தார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு கடையினுடைய ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் மாத்திரம் இல்லாம ஸ்பான்சர்ஷிப் இல்லாம உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களையும் வேலைக்கு அமர்த்துவதற்கு தடைகள் விதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. 60,000 பவுண்ட்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாம சட்டவிரோதமாக வேலைகள் செய்து யாராவது கைது செய்யப்படுவார்களாக இருந்தா அவர்கள் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள். அவர்கள் ஸ்டூடெண்டாக இருந்தா அவங்களுடைய கோர்ஸ் முடிக்கல அப்படின்னா கூட இவங்க நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலும் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. யூகேல வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய கடைகள்ல ஸ்பான்சர்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னாலோ இல்ல நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்றீங்க, அந்த நிறுவனம் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் தந்திருக்கு அப்படின்னாலோ உங்களுடைய ரைட் டு ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த கம்பெனில சரிவர பதியப்பட்டிருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க. நீங்க வேலைக்கு வச்சிருக்கிறவங்களுடைய ரைட் டு ஒர்க்கையும் அடிக்கடி செக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஒவ்வொரு ஸ்பான்சருக்கும் இருக்கிறது. சம்பளம் அப்படின்னு வரும்போது இந்த சம்பளத்தை கையில வாங்காம பேங்க் மூலமாக வாங்குறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிராக்டிஸ் அப்படின்றதுனால கையில பணம் கொடுக்கக்கூடிய அல்லது கேஷ் இன் ஹேண்ட் முறையில சம்பளம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்த அடிப்படையை பிரீச் செய்கிறது அப்படின்ற அடிப்படையில இந்த கம்பெனிகளுடைய ஸ்பான்சர்ஷிப்பும் ரிவோக் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில மாதங்கள்ல மட்டும் ஆயிரக்கணக்கான ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ்கள் பிரித்தானியாவில் ரிவோக் செய்யப்பட்டிருக்கு. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு தேடுதலாக பிரித்தானியா முழுவதும் மாறி இருக்கிறது. இப்படியான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலையும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியாக இணைந்திருங்க.